இன்றைக்கி நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் செய்ய சேனைக்கிழங்கு இந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் சேர்த்து வந்து நமக்கு வறுவல் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் அவுல் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் போல் உப்பு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்குறனால கரகரப்பு இல்லாமல் இருக்கும். இதை ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3/4 பதத்துக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே வானில் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோம் கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகுளுந்தம்பருப்பு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வடித்து வச்சுருக்க சேனைக்கிழங்கு வந்து சேர்த்துடலாம். உப்பு வந்து நம்ம முன்னாலே சேர்த்துட்டோம், அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சள் தூள். நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.